ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் வீட்லேயே எப்படி ப்ரெட்டு செய்யலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரெட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கலாம். பால் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம விரல் வச்சா வெதுன்னு இருக்கணும், சூடு அந்த அளவுக்கு இருக்கணும் பால். அப்புறம் வெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட்டு, ஈஸ்ட்டு 2 டீஸ்பூனு, சுகர் ஒரு 3 டீஸ்பூனு, மைதா ஒரு 4 கப்பு மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1 கப்பு பாலை இதில் ஊற்றிக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகர் அதையும் இந்த பாலில் சேர்த்துக்கிட்டேன். பால் உங்களுக்கு வெதுன்னு இருக்கணும், ஆறி போய் இருக்கக்கூடாது ரொம்ப. இதுலேயே ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2.5 ஸ்பூன்ஸ் வச்சுருக்கேன், அந்த 2.5 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது ஒரு கரண்டியாக வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈஸ்ட்டும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கணும். அப்போ ஈஸ்ட்டு நல்லா நம்மளுக்கு பொங்கி வந்த பிறகு தான் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதனால் ஈஸ்ட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டு நல்லா பொங்கிச்சான்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா பொங்கி இருக்குது, நல்லா தெரியுதுங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஈஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா பொங்கிடுச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா பொங்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட நான் இந்த பிரெட்டுக்கு ஏற்ற சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்டாச்சு. சால்ட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 4 கப்பு மைதா நான் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும், கட்டியாக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி அழுத்துனா சாஃப்டாக இருக்கணும். இது கூட நான் பட்டர் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது.
கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசையணும். இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக அழுத்தி பிசைஞ்சு. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி காஞ்சி போகாத அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இப்போ இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு இருட்டான இடத்துல வச்சுக்கோங்க. கிச்சன்லேயும் எங்கேயோ கீழே கவுண்டர் டாப் கீழே கூட அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்ட பிறகு இந்த மாவு வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இப்போது எங்கேயோ தெரியுதா, இது வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு எப்படி பொங்கி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம போட்ட மாவு எங்கே கீழே இருந்துச்சு, இப்போ நல்லா டபுள் மடங்கு நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நல்லா இதை மறுபடியும் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். அப்பதான் நம்ம பிரெட் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இந்த சில்வர் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கின்னு நல்லா அழுத்தம் குத்தி பிசைச்சு நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நம்மளுக்கு வெடிப்பெல்லாம் இருக்கவே கூடாது. ஃபுல்லாக இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா இப்படி சேர்த்துருங்க. இப்படி சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு இங்கேயும் அதே மாதிரி நல்லா ஜாயின் பண்ணி சேர்த்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஈவனாக நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே இப்போ எடுத்து வச்சுட்டு நான் வந்து பிரெட்டு இதில் தான் போட்டு செய்ய போகிறேன். இது உள்ள வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். நான் பிரெட்டுக்குன்னு தனியாக ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேக் ட்ரேயில் கூட பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரெட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஷேப் கிடைக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த பிரெட்டை நல்லா இப்படி வச்சுக்கணும். வச்சு அதை நல்லா சமம் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ள சமம் பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி
சமமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணால் ஈவனாக கிடைக்கும். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. இதுவும் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆகி இருக்கணும். அப்புறம் தான் நம்ம பேக் பண்ண முடியும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெட்டு ரைஸ் ஆயிடுச்சான்னு நீங்கள் பாருங்கள். நல்லா மேலே வரைக்கும் நல்லா வந்திருக்கு. இப்போ அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்குக்கு எப்படி பேக் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நான் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். நான் ஒன்றும் இதுக்குள்ளே போடவே இல்லை. நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1/4 ஹவருக்கு மேலே ஒரு 1/2 hour கிட்ட நம்ம வேக விடணும். ரொம்ப ஸ்லோவாகவே. இது வந்து நம்ம அவ்வளோ திறந்தெல்லாம் பார்க்கணும் இல்லை, அதுவே நல்லா குக் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஹவருக்கு மேலே கழித்து வந்து பார்க்கலாம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம அப்படியே கவுத்து விட்டுடலாம். நல்லா ஜாஸ்தியாகவே குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஓவரெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நல்லா பேக்கரி ப்ரெட்டு மாதிரி இந்த ஓவரெல்லாம் நான் வந்து கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. ஏன்னா நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போது வந்து நம்ம பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு பீஸ் மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா ஓவர் ஹீட்டாக இருக்குது, இன்னும் ஆறலை. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக உள்ள செமையாக வந்திருக்கு நம்மளோட ப்ரெட்டு. இதை வந்து நம்ம வந்து மெலிசாக கட் பண்ணலாம். ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம இதை வந்து சாண்ட்விச் செய்யலாம். இல்லைன்னா இந்த ப்ரெட்டை வந்து நம்ம டீ காஃபியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மெலிசாக கட் பண்ணி நம்ம எடுக்கலாம். இப்போது ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். ஓகே, ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்லேயும் இப்படியும் ப்ரெட்டு செய்யலான்ட்டு நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. ஃபஸ்ட் டைமே எனக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ரெட்டு பார்த்தீங்க நல்லா சூப்பராகவே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா தான் வந்திருக்கு. இந்த ஓரம் கொஞ்சம் இருந்தாலும் உள்ளே நல்லா தான் இருக்குது. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் செஞ்சு பார்க்குறேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு 1/2 hour வைக்கிறத வந்து கம்மியாக நம்ம அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு யூடியூபர் இருக்காங்க. அவங்களோட சேனலுக்கு வீடியோ எடுத்துன்னு அவங்க குக் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து பண்ண முடியாதனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இதில். அதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.